கோயிங். கோயிங். இது கோஸ். என்னது? சோ இது யா நமக்கு தெரிஞ்ச கோஸ். ஒரு வார்த்தை. இப்ப ஓகே நிறைய முக்கியமான வார்த்தைகள் இருக்கும். ஓகே நம்ம தப்பா சொல்ல வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க, கரெக்ட். இப்ப நான் ட்ரிங்க்னு ஒரு வேர்ட் சொல்றேன். ட்ரிங்க் என்னவா மாறுங்க? ட்ராங்க். ட்ராங்க். இங்க மேபி ட்ரங்க். ஐ டோன்ட் நோ. ட்ரங்க். இப்ப பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 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 சந்தேகம் வருது இல்லையா? யா முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண, இது இண்டிபெண்டா கவர் பண்ணிக்கலாம். அவரு ஓகே ஓகே. ஆக்சுவலி அவங்க 11 o'clock மீட்டிங் இருக்குன்னு சொல்லி தான் அவங்க 2:30 பிளான் அதுவே பண்ணியிருப்பாங்க எனக்கு போல. வாய்ஸ் மெசேஜ் பட் விட்டுருந்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்டா இவங்க மீட்டிங் பார்த்தீங்கன்னா 2:30க்கு முடியும்னு நினைச்சிருப்பாங்க. பட் அது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அவங்க கால் பிக் பண்ணல. கேன் ஐ கால் யூ லேட்டர்னு மெசேஜ் பண்றாங்க. இல்லைன்னா வந்து கண்டிப்பா வந்து நோ அட்டன் நோ பண்ணுவாங்க. ப்ராப்ளம். நோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே நானும் ஐடில இருந்துட்டு வந்ததுனால தான் எனக்கு நல்லா தெரியும் இது அப்படி இருக்கும்னு. ஒரு ஹாஃப் அன் அவர் இவ்வளவு தூரம் லாக் ஆன் பண்ணிட்டீங்க. ஒரு முக்கியமான ஒரு நீங்க half கொஞ்சம் டீச்சே பண்ணலாம். ஏன்னா எனக்கு ப்ரீவியஸ் கிளாஸோட ஒரு இது மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட ஓகே தான். sure, ஏன்னா sure. நல்லா மெமரைஸ் ஆகிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, நான் டீச்னு சொல்றேன். டீச். டீச், டாட். வெரி குட். TAEUGHT. So அகைன் டாட். uh, டீச்சிங், டீச்சர்ஸ். teachers. இன்னொரு வார்த்தை கொடுக்குறேன். இப்ப பாருங்க, ஓகே பீட் நீங்க வார்த்தை கொடுக்குறேன். பீட். பீட். பீட்டன். பீட்டன் வந்து இங்க வரும். அங்க சோ இங்க ஒரு வேற வார்த்தை வரலாம். ஓ எனக்கு சோ தெரியல. இது வந்து பீட் 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 அகைன். பீட். சோ ஓகே இது வந்து ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாது. ஓகே அதனாலதான் இத வந்து irregular verb-ம்பாங்க. ஓகே இதுல முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் இப்ப பார்க்கலாம். நீங்க ஓகே எங்க வந்து இடறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஓகே. காஸ்ட்னு போறோம். காஸ்ட். மூணுமே காஸ்ட். மூணுமே காஸ்ட் தான். இப்ப பாருங்க, இது வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். காஸ்ட். அதுல ஏ போட்டிருக்கீங்க சார். காஸ்டிங்னு போட்டிருக்கீங்க. அடுத்த வேர்டு அதான் வரப்போகுது. ஓகே சோ காஸ்ட். இத பிரிட்டிஷ்ல வந்து காஸ்ட்ம்பாங்க. அங்க காஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. காஸ்ட். இப்ப காஸ்ட் மூணுமே காஸ்ட் தான். ஓகே வார்ப்பு எடுக்கிறது. சோ இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா காஸ்டிங். காஸ்ட். இப்பதான் முக்கியமான ஒண்ணு. இப்ப பாருங்க, இந்த டெலிகாஸ்ட் இருக்கு இல்லையா, இதுல இருந்து வர்றதுதான். இப்ப டெலிகாஸ்டும் பாத்தீங்கன்னா மாறவே மாறாது. சேம் 3யும் சேமா தான் இருக்கும். V1 V2 V3 மூணுமே சேம் தான். கரெக்ட். காஸ்ட், காஸ்ட், டெலிகாஸ்ட் மூணுமே சேம் தான். அது அப்புறம் இன்னும் நிறைய இருந்தாலும் நம்ம இந்த காஸ்ட் இதுல வருது பாருங்க. லுக் அட் திஸ். நவ பிராட்காஸ்ட் இப்படிதான் வரும். மூணுமே சேம் தான். ரைட். மூணுமே சேம் தான். சம் திங்ஸ் வில் கெட் ட்ரிக்கி. நம்ம அது சில வேர்ட்ஸ் அப்படி ட்ரிக்கியான வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப ஓகே ஷூர். இது என்னன்னா, இதுதான் நம்ம இந்த 20 ஸ்ட்ரக்சர்லயும் இந்த 5 ஃபார்மை தான் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுவோம். ஓகே சோ அது தெரிஞ்சாதான் நம்ம அங்க இம்ப்ளிமெண்ட் தப்பு பண்ண இல்லாம முடியும். யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, I'll go with this. Burst. என்னவா இருக்கலாம்? நமக்கு உடனே தோன்றது ஓகே பஸ்டடா. ஆனா இது எல்லாமே பஸ்ட் தான். ஓகே சேம். அதே சமயத்துல I'm going to give another word. நான் வந்து பஸ்ட்னு ஒரு வேர்ட் கொடுக்குறேன். கண்டுபிடிக்கிறது பஸ்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பஸ்டட்னு தான் வரும். ஓகே சோ பர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து சேம் தான். பஸ்ட் அப்படிங்கிறது பஸ்டட்னு மாறுது. கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே. இப்ப பாருங்க, வின். வின் ஒன். வின். இதுவும் ஒண்ணுதான். இது வந்து வின். அதே மாதிரி இப்ப ஒண்ணு எடுப்போம். இப்ப ஒரு வார்த்தை சொல்ல, லெட். விட்டுறது. லெட். மூணுமே லெட் தான். மூணுமே லெட் தான்.
அதே மாதிரி இப்ப நான் வந்து பெட் சேலஞ்ச் பண்றது, பெட் பண்றேன், ஓகே. அதுக்கும் 3ம் பெட் தான். பெட் தான். இதுல சம்டைம்ஸ் வந்து பெட்டர்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்ல வேண்டாம். ஆனா பெட் தான் ஓகே. ஜெனரலா உள்ளது. சில ஓகே. புக்ல ரெஃபர் பண்றப்ப பெட்/பெட்டர்னு போட்டிருப்பாங்க. ஓகே. You can go with this. But Sir, there give me a minute, sir. yeah. Ready, sir. All right. ஒரே நிமிஷம். இது ஒரு இது drawing mode ல போயிட்டு bet you are able to see that. இப்ப let's take another word. Where. War, W-O-R-E. Yeah, here. Again war. இல்ல, இது வந்து own. The R மட்டும் silent. Yeah. Own. Sometimes மறந்துடுது அப்போ. ஸோ அதை நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கணும். More than memorization, நீங்க ரீடிங் கொடுத்தாலே போதும். ஓகே. ரீடிங் கொடுத்தாலே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் திருப்பி வந்துட்டு இருக்கும். அப்ப ஆத்தர் அதை யூஸ் பண்றப்போ உங்களுக்கு நீங்க ரீடிங் அப்படிங்கறது என்ன சொல்றது? ரீட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றீங்களா? இப்போ ஜென்ரலா படிச்சுட்டு வேர், இருக்கணும். ஓர், ஓர்னு, வேரிங், வேர்ஸ் அப்படி சொல்றீங்களா? இல்ல ஜென்ரலா படிச்சிட்டு இருக்கணும். அதாவது ஓகே. புக்ஸ் படிக்கிறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். ஓகே. ஓகே. அந்த மாதிரி படிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்துரும் அது. ஓகே. இப்ப நான் சில வேர்ட்ஸ் கொடுக்குறேன், உங்களால பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். சில ஓகே. வேர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப நார்மலா தெரிஞ்ச வார்த்தையா இருக்கும். ஓகே. ஆனா இப்ப நான் ஒரு வேர்ட் கொடுக்குறேன், நீல். நான் சொல்றப்பயே அது கே சேர்த்துக்கணும். இதுல நீல் டவுன் சொல்லுவோம் இல்லைங்களா? நீல் டவுன், அதேதான் முட்டிக்கால் போடுறதுங்க. இது பாருங்க, இதுல என்னன்னா நெல்ட்னு படிக்கணும். ஓ, எனக்கு இது நிஜமா தெரியாதுங்க சார். நெல்ட். ஆனா இப்ப நீங்க அந்த இங்கிலீஷ் மூவிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபார்ம். அவங்க வந்து ரொம்ப பக்காவா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, இது எப்படி வருதுன்னா ஃபீல்னு வருது இல்லையா? ஃபீல், the word is feel. You can go with that. ஃபீல் தான் ஃபெல்ட்டா மாறும் இல்லையா? ஃபீல் ஃபெல்ட்டியா? அந்த ஃபெல்ட் தான் நீல் நெல்ட்டா மாறுது பாருங்க. அந்த ஓகே. ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகும். அந்த பேட்டர்ன் வந்து நீங்க பார்க்கலாம். பட் நீங்க அதுக்கு எல்லா முக்கியமான வேர்ட்ஸையும் நம்ம லிஸ்ட் பண்ணணும். நீங்க ப்ராப்ளி நெக்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துட்டு அதை லிஸ்ட் பண்ணிடலாம். we can list it down. இது வந்து ஈஸியா இருக்கும். சதீஷ் இந்த கிளாஸ் மிஸ் பண்ணா கூட இதை ரெஃபர் பண்ணாருன்னா போதும் அவரு. Look at that. Some words நீங்க ஈஸியா கொண்டு வரலாம். நீங்க கொண்டு வரீங்களான்னு நான் பாக்குறேன். mean. meant. Yeah, he's also joining. Yeah, வந்திருக்காரு. சோ இதே அவர் கொஞ்சம் லைட் டாபிக்கா எடுத்து இதை அழகா பண்ணி முடிச்சிடலாம் நீங்க. Okay. meant. Again it's going to be meant. Yeah. Meaning. So you are able to make it. Good afternoon. Sir, good afternoon, sir. ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டஃப் ஆயிடுச்சா இன்னைக்கு? ஆமாம் சார், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் வந்திருந்தாங்க. அவங்களோட மீட்டிங் முடிக்கிறதுக்கு அவங்க வர்றதுக்கு ஒரு 1 hour டிலே ஆயிடுச்சு. ரைட். அது இப்போ யுவர் ஓகே இல்லையா? இன்னைக்கு ஒரு லைட் டாபிக். ஓகே சார், இன்னுமே மீட்டிங் இல்ல. சூப்பர். இந்த வெர்போட 5 ஃபார்ம்ஸ் பத்தி பேசுறோம். V1, V2, V3, V4, V5. இதுல உள்ள சில டஃப் வேர்ட்ஸ் கொஞ்சம் நம்ம இது பண்ணிட்டு இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டச் பண்ணதான். ஸோ இத நம்ம பார்க்கலாம். இது ப்ரெசன்ட், பாஸ்ட்,
பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிரசன்ட் பார்ட்டிசிபிள், தேர்ட் பர்சன் சிங்குலர் ஒண்ணு இல்ல. அந்த 20 டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அது இந்த 5ல இருந்து தான் வரும். ஒண்ணு இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம I will give a word, you give me the 5 forms of that word. I will give you a word here. Yeah, sure. Look at that. Loose. Last. லாஸ் வராது. லாஸ் அது வந்து நம்பர் 6ல ஒரு ஃபார்ம் இருக்கு. அதை வந்து நம்ம தனியா அடுத்த கிளாஸ்ல எடுப்போம், வெவ்வேறு கிளாஸ்ல. லாஸ்ங்கிறது நவுன். இது லாஸ்ட். இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் மீனிங் வேற. லூசிங், லூசஸ், நல்லா பாத்துக்கோங்க. சின்ன சின்ன வித்தியாசம் தான். LOSES லூசஸ்னா வெர்பு, LOSS லாஸ்ங்கிறது நவுன். இந்த நவுனை எப்படி கனெக்ட் பண்றதுங்கிறது ஒரு செப்பரேட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஆனா நம்ம பாக்குறது இந்த 5 ஃபார்ம்ஸ் தான் இன்னைக்கு. 6வது ஃபார்ம் நம்ம பார்க்கல. நான் வெவ்வேறு வேர்ட்ஸ் கொடுக்குறேன். whether you are able to really get that one அப்படிங்கிறது மட்டும் நான் பார்க்கலாம். Look at this. Yes, sure. Lead. Lead. Spelling. LED. ஓகே, இப்ப பாருங்க, எல்இடி, இங்கேயும் எல்இடி தான் வரும். இதுல ஒரே ஒரு விஷயம், இங்கிலீஷுக்கே உள்ள ஒரு இது வந்து, இது பார்க்கிங் லாட்ல போற நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லீடு இருக்கு இல்லையா, இந்த லீடு வந்து வழி நடத்துறது. இந்த வேர்பு பார்த்தோம். இதே எல்இடியா லெட்னு படிப்போம். ஈயம், அந்த மெட்டல், இதே படிப்போம். இதுக்கு பேரு தான் ஹோமோகிராஃப். இங்கிலீஷ்ல ஏகப்பட்ட ஹோமோகிராஃப் இருக்குது. அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா. ஹோமோகிராஃப்னா ஒரே வார்த்தையா இருக்கும், ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கும், ஆனா வெவ்வேறு உச்சரிப்பு. இது பார்க்கலாம் என்னன்னு. ஹோமோகிராஃப், இது ரெண்டும் ஹோமோகிராஃப், வெவ்வேறு உச்சரிப்பா இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் லீடு. இது வந்து உலோகமா இருக்கிறப்ப, இது ஒரு மெட்டலா இருக்கிறப்ப லீடுன்னு படிக்கணும். இதுவே வழி நடத்துறப்ப உலோகமா இருக்கிறப்ப லெட்னு படிப்போம். இதே இதுவா இருக்கிறப்ப நம்ம வந்து லீட் அப்படிங்கிற வழி நடத்து பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த லெட் இருக்கு பாத்தீங்களா, இதையும் லெட்டு தான். இந்த மெட்டல்ல வர்றதுக்கும் லெட்டு தான். நல்லா பாத்துக்கங்க. இந்த லீடுங்கிறப்ப ஹோமோகிராஃபா ஆக்ட் பண்ணுது. லெட்டு இப்ப எனக்கு சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஒரே உச்சரிப்பு, வெவ்வேறு ஸ்பெல்லிங். இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சவுண்ட். போனுங்கிறது சவுண்ட், ஒரே சவுண்டா இருக்குங்க. நிம்முன்னா நேம், ஒரே நேமா இருக்குது. ஒரே நேமா இல்ல பாத்தீங்களா. சோ இந்த வார்த்தைக்குள்ள பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. சோ இது வாக்கியத்துல அமைச்சு நீங்க ரீட் பண்றப்பயோ லிசன் பண்றப்பயோ தான் அந்த கான்டெக்ட் வச்சு புரிஞ்சுக்குவீங்க. சோ இந்த 5 வேர்ட்ஸ் நார்மலா தெரியற மாதிரி இருக்கும். சில வேர்ட்ஸ் வந்து யூ வில் ஹேவ் a tough time. பட் ரெகுலரா யூஸ் பண்றது நம்ம தப்பு பண்ணிருக்கோமான்னு அப்பதான் தோணும். இன்னொரு வார்த்தை நான் கொடுக்குறேன், நீங்க வந்து கரெக்டா பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஹோல்டு, 2 3 சொன்ன போதும், 4 5 ஈஸி. நம்ம அதுக்கு held. சூப்பர். இந்த இடத்துல ஹெல்டு வந்து நம்பர் 3 வந்து என்னவா வரும்? அகைன் ஹெல்டா தான் இருக்கும். இந்த இடத்துல ஹெல்டா தான் இருக்கும். சோ இதுல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா காம்பினேஷனுமே நீங்க பார்க்கலாம். டே டு டே லைஃப்ல நீங்க ஒர்க் பண்ற வேர்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா it will be like this. I'm so happy I'm able to answer it because எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டே இருக்கேன். ஆனா உங்களுக்கு தெரியும், கட்டாயமே தெரியும். பாருங்க, லெண்ட், கடன் கொடுக்கிறது. லெண்ட், இது லெண்ட், LENT, லெண்ட். வெரி நைஸ். ஏன்னா அந்த வார்த்தையை நீங்க வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிருக்கீங்க, அதை வந்து கனெக்ட் பண்ண முடியும். லெண்ட் இதுல என்னன்னா ஒரு பேட்டர்னை எமர்ஜ் ஆகிற மாதிரி பார்க்கலாம். ஈவன் தோ இது வாஸ்டான ஏரியா, இது வந்து ஒரு பெரிய ஏரியா. ஆனா இப்ப பாருங்க, லெண்ட் மாதிரி இப்ப சென்ட் போடலாம். சார் இப்போ 5th லெண்டிங் தான் வருங்களா? லென்ஸ் வராது. லென்ஸ் தான் அவங்க ராங்கா போட்டுருக்காங்க. ஆமா, லென்ஸ். சென்ட் இப்ப பாருங்க, அது மாதிரி வர்றதா அந்த ஒரு மாதிரி குரூப்பிங் உங்களால பண்ண முடியும். ஆனா அந்த குரூப்பிங் பண்ணணும், தப்பா மட்டும் சொல்லக்கூடாது. இப்ப பாருங்க, நான் இன்னொன்னு சொல்றேன், ஸ்பெண்ட். அந்த 12 20 ஸ்ட்ரக்சர் போடுறப்ப
இந்த சென்ட் எப்ப யூஸ் பண்ணணுமோ அப்பதான் பண்ணணும். இந்த சென்ட் எப்பயும் அப்பதான். இந்த இடத்துல ஐ ஹவ் சென்ட் மெயில்னு எழுதுவாங்க ஒரு கிளையண்ட்டுக்கு. அப்படியே போயிடும் பாருங்க, ஐ ஹவ் சென்ட் மெயில். அப்ப நீங்க வந்து அந்த 12 ஸ்ட்ரக்சர் நம்ம தெளிவா பாக்குறப்ப தெரியும், இதையும் போட முடியாது, இதையும் போட முடியாது. இந்த சென்டர் தான் நீங்க போடணும் அப்படிங்கிறது. இந்த ஸ்பெண்ட் வந்து ஸ்பெண்ட். Spent, again spent. வெரி நைஸ். ஸ்பெண்டிங். நன்றி. இப்ப பாருங்க, அதே மாதிரி ஒரு இது வந்து யோசிச்சோம்னு வச்சுக்கலாம், பில்ட். சோ பில்டுங்கிற நம்ம வந்து Built. சொல்லணும். Built. பில்ட். இதுல நிறைய ஆச்சரியம் காத்து கிடக்குது பாருங்க. அடுத்த 1 hour, அடுத்த ஒரு 45 minutesல இன்னொரு 100 வார்த்தை நம்ம கவர் பண்றோம்னு வச்சுக்கலாம். நம்ம ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஆனா இது என்னன்னா, யூ ஹேவ் டு கோ பேக் அண்ட் ரீட் இட். நீங்க வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், இது ரீடிங்கிற ஒரு கான்டெக்ட்ல, லிசனிங்கிற கான்டெக்ட்ல பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். லைஃப் ஃபுல்லா தமிழ் மாதிரி தான். தமிழ் வாழ்க்கை ஃபுல்லா நமக்கு தெரிய வரும். 80 வயசானாலும் தமிழ்ல பேசுவோம். ஏன்னா ரீடிங்கும் லிசனிங்கும் வந்துகிட்டே இருக்கு. லிசனிங் வந்துகிட்டே இருக்கு. ரீடிங் கூட விடுங்க, லிசனிங். அந்த லிசனிங்ல தான் நீங்க பாப்பீங்க. இப்ப நான் இன்னொரு டோட்டலா டிஃப்ரெண்ட் இதுல வந்து ஒரு வார்த்தையை கொடுக்குறேன். நீங்க எப்படி பண்றீங்கன்னு பாக்குறேன். இப்ப லீப். Leap. ஏதாவது ஐடியா வருதா பாருங்க. Left or இப்ப பாருங்க, left. லெப்ட்னு படிக்கலாம். ஆனா யூஎஸ்ல வந்து அது லீப்டும் பாருங்க. யூகேல லெப்ட். லுக் அட் தட். இந்த யூகே யூஎஸ்ல அவ்வளவு பெரிய வித்தியாசம் நிறைய வேர்ட்ஸ்ல இருக்கு, 1 2 கிடையாது. இந்த இடியில முடியுதுல பாத்தீங்களா, அன்னைக்கு சொன்ன பாத்தீங்களா, லேர்ன் இருக்கு இல்லையா, லேர்ன். லேர்ன்ட்டும் பாங்க யூகேல, லேர்ன்ட்டும் பாங்க. அங்க வந்து லேர்ன்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இதுல என்னன்னா, இது அப்படியே போட்டுங்க. இதே மாதிரிதான் வந்து V2 மாரியே தான் V3 ட்ரீட் பண்ணுவாங்க 2 கண்ட்ரீஸ்லயும். ரைட். நவ் இது 4 and 5 வந்து சேம் தான். லீப்ஸ். ரைட். அதே மாதிரி லேர்னிங், லேர்ன்ஸ். இந்த ஏரியா ஏன் சொல்றேன் அப்படின்னா, ரெண்டுமே ஓகே தான். அவர் எங்கேருந்து வர்றாரு, அவர் எப்படி யூகே காரரா யூஎஸ் காரா, அதை பொறுத்து தான். ரெண்டுமே ரைட்டு, தப்பு எதுவும் இல்லைங்கிறது தான் முக்கியம். இது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ரைட். இப்ப நம்ம வந்து இது மாதிரி 1 2 வார்த்தை இருக்குது, நிறைய வார்த்தை சொல்ல முடியாது. இப்படி ஒண்ணு பாருங்க, லைட். பத்த வைக்கிறது, பத்த வைக்கிறது. Lighter. லைட்டடுங்கிறது அமெரிக்கன் நியூஸ். அமெரிக்கன் நியூஸ் நம்ம பின்னாடி அடுத்ததா போடுவோம். லிட் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் நியூஸ். லைட், லிட். ஆனா இந்த லைட்டட்னா அழகா சொல்லிட்டு போயிடுவாங்க யூஎஸ்ல. இது வந்து குழப்பிக்காம சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா ரெண்டுமே ஓகே தான். லிட்டுன்னு வர்றப்ப நம்ம வந்து ஆச்சரியப்பட்டுறக்கூடாது. இது என்னது, நமக்கு தெரியாத வார்த்தையான்னு. இல்ல, லைட்டடும் லிட்டும் ஒண்ணுதான். வெவ்வேறு இடத்துல அது ஏனோ தெரியல 2 பேரும் அப்படி யூஸ் பண்றாங்க. நிறைய இது 1 2 வித்தியாசம் இல்ல, நிறைய வித்தியாசம் பார்ப்போம். இந்த ஃபார்ம்ல இந்த வேர்ப் ஃபார்ம்ஸ்ல சில வித்தியாசம் இருக்கு. இப்ப பாருங்க, ஷோன்னு ஒரு வார்த்தை இருக்கு. Shown. ஷோன் வந்து இங்க வரும், இங்க ஷோடு. இது ஒரு வித்தியாசமானது. இந்த ஷோங்கிற வார்த்தை மட்டும் ஷோடு, ஷோன் அப்படிம்பாங்க. நம்ம முக்கியமான வார்த்தைகள், டெய்லி யூஸ் பண்ற முக்கியமான வார்த்தைகள்ல எங்க அதுக்கு மட்டும்தான் நம்ம இப்ப பாக்குறோம். எனக்கா அப்படி பாக்குறப்பயே பாக்கி எல்லாமே இட் வில் ஃபால் இன் பிளேஸ். இப்ப மீன் சொல்லிருக்கு. இப்ப பாருங்க, ட்ரீம். சொல்லுங்க. ட்ரீம்டு வந்து யூஎஸ்ஏ. ரைட். இப்ப ட்ரம்ட்ங்கிறது யூகே. ட்ரீம்டுங்கிறது இன்னைக்கு உள்ளதுல வந்து நீங்க இது படிச்சாலும் இதையும் மாத்தி இருக்கும், அதுவும் இருக்கும். குழம்பிடக்கூடாது. ட்ரம்ட்ங்கிறது பிரிட்டிஷ், ட்ரீம்டுங்கிறது யூகே. ஸோ அது மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் தெரிஞ்சா போதும். ரெண்டுமே தப்பு இல்லைங்கிறது தான் நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது அந்த 5 ஃபார்ம்ஸ் தான். இங்கிலீஷ்னு வச்சா கிராமரும் வெக்காபுலரியும் ஆக்சுவலா மீட் பண்ற ஒரு பாயிண்ட் அது. இந்த புள்ளியில தான் அது ரெண்டும் சந்திக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம பண்ணாலே இந்த கிராமரோட பேஸ் வந்து தெரிஞ்சிடும். சிலது ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க பாக்குறப்ப. லுக் அட் தட். நான் லெஃப்ட் போறேன். லெட் தான். கட்டு தான். புட்டு தான். ஸோ இந்த ஸ்பெல்லிங் மட்டும் பார்க்கணும். இந்த லெட்டிங் போறப்ப 2 டி வரும். ஸோ இது வந்து லெட்ஸ் வந்து ஒரு டி வரும். அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க கட்டுக்கும் போட்டுக்கலாம். யூ கேன் புட் தட் வே. கட். ஸோ நீங்க இந்த கான்டெக்ட்ல படிக்கிறப்பதான் தெளிவா தெரியும் தப்பா என்ன அர்த்தம். ஐ கட்டுன்னா இப்ப கட்டட் அப்படின்னு ஒரு அப்படி வார்த்தை இல்லை. அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. கட்டர்லாம் இருக்கு. கட்டர். ஆனா கட்டர்னு வார்த்தை இல்லை. அதான் இந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம மெயினா இதை நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றதுக்கு காரணம் இதான். இப்ப புட்டுன்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. புட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி ஒரு வார்த்தை இல்லை. நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். கட்டர், புட்டர். அது அந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணுங்க. நீங்க உங்கள்கிட்ட நான் பேச வரப்ப அடுத்தடுத்த கிளாஸ்ல நீங்க அதை ரிப்பீட் பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா அப்ப கரெக்ட் ஆயிடும். பட் இந்த மாதிரி ஒரு டேபிளேட் பண்றப்ப ஒரு 150 வார்த்தை இருக்கும். அவ்வளவுதான். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற irregular verbs. இந்த irregular verbs இந்த 150 வார்த்தையில ஒரு ஹேண்டில் வந்துருச்சுன்னா போதும் உங்களுக்கு. நீங்க ரெகுலர் வெர்ப்ஸ்க்கும் irregular வெர்ப்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுதான். இப்ப பாருங்க. இப்ப நான் வந்து ஹேண்டில்னு சொன்ன பாத்தீங்களா? அந்த ஹேண்டில் வந்து ரெகுலர். பாருங்க, இந்த ஹேண்டில் வந்து ரெகுலர். எப்படின்னா இந்த இடியோ டியோ சேர்த்து போட்டா வந்துடும். டி போட்டுட்டு 2வது 3வது ரொம்ப ஈஸி. ரெகுலர் வந்து ஈஸி. ஹேண்டில் இதுதான் ரெகுலர். எய்தர் டி ஆட் பண்ணுவீங்க இல்ல இடி ஆட் பண்ணுவீங்க. எதுக்கு? V2 V3க்கு ஆட் பண்ணி முடிச்சிருவீங்க. இப்ப பாருங்க, இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி ஹேண்டில்ஸ். நீங்க ரெகுலரா பேசுற ஒரு வார்த்தை எடுத்து ஸ்பீக்னு ஒரு வார்த்தை எடுத்து. ஸ்பீக் என்னவா மாறுங்க? வெரி நைஸ். ஸ்போக்கு. நம்ம வீல்ல உள்ள ஸ்போக்கும் இருக்குது, பேசுனதுக்கு ஸ்போக்கும் இருக்கு. அது நல்லா பாத்துக்கலாம். அதான் ஹோமோனிம். அதுவும் ஸ்போக்கு தான், இதுவும் ஸ்போக்கு தான். ஒரே ஸ்பெல்லிங், ஒரே இது இல்லைங்களா? ஸ்போக்குன்னா வீல்ல இருக்கு இல்லையா? ஸ்போக். அது அதே மாதிரி பேசுறதோட பாஸ்ட் டென்ஸ். இது ஹோமோனிம். இங்க பாருங்க ஸ்போக்கன். ஓகே. இப்ப அதே மாதிரி மீனிங் உள்ள ஒரு வார்த்தையை எடுக்கும். அதே மாதிரி மீனிங் உள்ள ஒரு வார்த்தையை இப்ப எடுக்கும். லுக் அட் திஸ். டாக். ஆனா இந்த டாக் வந்து ஒரு இடி சேர்த்தா போதும். இதான் ரெகுலர். V2 V3 ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணணும். ரெண்டுத்தையும் V2 V3 ஒன்னா இருக்கணும். V1 விட டியோ இடியோ கூட்டணும். ஏகப்பட்ட வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால அது ரெகுலர். ஆனா ஒரு 100-150 வார்த்தை irregular இருக்கு. அந்த irregularல தான் நீங்க தப்பு பண்ணுவீங்க. பாருங்க, புட்டு irregular. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? புட்டர்னு போடுறப்ப ரெகுலரா மாத்த ட்ரை பண்றோம். அப்ப ரெகுலரா மாத்த ட்ரை பண்ணவே கூடாது. irregularவே விட்டுடணும். அதுதான் இன்னைக்கு அடுத்த ஒரு 50 வார்த்தை நம்ம பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ணுவோம். அதை நம்ம பார்த்தாலே போதும். இப்ப பாருங்க, மேக். வெரி ரொம்ப சிம்பிள் வேர்டு, டெய்லி யூஸ் பண்ற வேர்டு. மேட். இப்ப வந்து இது ரெகுலர் இல்ல. ஏன் இது ரெகுலர் இல்லைன்னா மேக்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பசங்கள்ட்ட கேட்டா திடீர்னு மேக்டுன்றாங்க. அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. சோ அதை ரெகுலரா மாத்தினா தப்பாயிடும். சோ இதுக்கு என்னவோ அதை பார்க்கணும். இது எப்படி வரும்? ரீடிங்ல தான் வரும், இல்ல லிசனிங். ரீடிங் லிசனிங் பண்ண இன்புட் கொடுக்க வந்துடும். எப்பெல்லாம் நம்ம இன்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு நாலேஜ் வந்துடும். அந்த லேர்னிங் ப்ராசஸ் நமக்கு இன்புட்ல மட்டும்தான் வரும். நிறைய பேர் ஒரி பண்ணுவாங்க, நான் நல்லா எழுதணும், நல்லா பேசணும், தப்பு இல்லாம எழுதணும், தப்பு. அது அவுட்புட் தான். நம்ம இன்புட்டை ஃபோக்கஸ் பண்ணா போதும், அவுட்புட் தனியா தானா வந்துடும். லுக் அட் தட். இதுல வந்து நம்ம நிறைய சிம்பிள் வேர்டா நினைப்போம். ஓ அப்படியா அப்படின்னு இருக்கும். இப்ப பாருங்க, ஹைட். இங்க வந்து ஹிடன் வரும். அருமை. இப்ப பாருங்க, இப்படிதான் அதை கொண்டு வரணும். அவங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க, ஒரு தப்பா இருந்தது, அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிட்டாங்க.
நான் ஹிடனை தேர்ட்ல போட்டோடனே பாருங்க கரெக்டா வந்துருச்சு பாருங்க. ஸோ இதோட சிமிலாரிட்டியை பார்க்கலாம். எங்கேயாவது இது வந்து டஸ் இட் ரிங் அ பெல் பாருங்க. ரைட், ரோடு, ரோடு, ரிடன். நல்லா பாருங்க. Ridden. ரைடிங், ரைட்ஸ். இது இன்னொன்னு பார்க்கணும். இது கொஞ்சம் கஷ்டமானது, பார்த்தா ஈஸி மாதிரி தெரியுது. டைவ். இது அமெரிக்கன்ஸ் வேற மாதிரி சொல்லுவாங்க. அமெரிக்கன்ஸ் டைவ்டும்பாங்க, டோவும்பாங்க. நல்லா பாருங்க. டிரைவ்டும்பாங்க அமெரிக்கன்ஸ். ஆனா பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன்ஸ் ரெண்டு பேருமே இந்த மூணாவது ஃபார்மா டிரைவ்டும்பாங்க. Okay. டைவ்டு, நாட் டிரைவ்டு, டைவ்டு. ஒரே நிமிஷம். டைவ்டு, டைவ்டு, டைவிங். So இது வந்து ரெகுலர் verb இல்லையாங்க சார்? இது வந்து அமெரிக்கன்ஸ் வந்து ரெகுலர் வெர்பா கன்சிடர் பண்றாங்க. ஆனா பிரிட்டிஷ் பீப்புள் பாருங்க கன்சிடர் பண்ணல பாருங்க. டோன்னு சொல்றாங்க பாருங்க. டோன்னு சொல்றாங்க. இப்ப இது பாருங்க, டிரைவ் பாருங்க. ட்ரோ, ப்ரோ, வெரி நைஸ், வெரி நைஸ். இதெல்லாம் நம்ம ரெகுலர். ட்ரிவன். Driven. இது வந்து ரெகுலர் கிடையாது, இர்ரெகுலர். நம்ம இன்னைக்கு கேட்டலாக் பண்றதோ டாக்குமெண்ட் பண்றதோ நம்ம மெயினா என்ன பண்ண போறோம்னா இர்ரெகுலர் தான் பண்ணுவோம். நம்ம ரெகுலரை டாக்குமெண்ட் பண்ணி பெரிய யூஸ் கிடையாது. ஏன்னா அது ரெகுலர் நமக்கு தெரியும். நம்ம டாக்னா டாக், ரைட். ஆனா இர்ரெகுலர் நான் சொல்ல 100-150 வார்த்தை கட்டாயமா தெரியும். தெரியறப்பயே அதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதை வச்சு கிராமரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருந்துகிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, ஹேங் வந்து அதே சமயத்துல அமெரிக்கன்ஸ் ஹேங்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்துக்கணும். இது மாதிரி ஒரு 10-12 வேர்டு தான், நிறைய வேர்டு இல்லை. அது பயந்துக்கிற அளவுக்கு நிறைய இல்லை. நிறைய வேர்டு இர்ரெகுலர்ல இருக்கு. ஆனா அமெரிக்கன்ஸும் பிரிட்டிஷ் பீப்புளும் சொல்றது கொஞ்சம் தான் வித்தியாசமா இருக்கும். அதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணிட்டோம்னா பரவாயில்ல. ஏன்னா ஒரு கம்யூனிகேஷன் யூரோப்ல இருந்து வருதுன்னாக்கா மோஸ்ட் ப்ராப்ளி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அது நம்ம அது கரெக்டுங்கிறது உணர்ந்தா போதும். அப்புறம் சில வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியலாம். இப்ப பாருங்க, ட்ரா. Draw. ட்ரோ, ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. சாரி, ட்ரோ, சாரி. Draw. இது அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ட்ரா, ட்ரூ, irregular. Drawn. ட்ரான், Drawn, Drawn. drawn. Drawing, Drawing. draws. Draw, drew, drawn, drawing. இப்ப பாருங்க, நான் சிமிலரா ஒண்ணு இப்போ இது பண்றேன். grow, க்ரூ, grew, க்ரோன். grown. Very nice, very nice. இப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த 12 ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றப்ப எது யூஸ் பண்றதுன்னு அவ்வளவு ஒரு கிளாரிட்டி வந்துடும். இப்ப நான் அது ஒரு 10 செகண்ட்ல சொல்றேன் பாருங்க. I grow, I am growing, I have grown, I have been growing. I grew, I was growing, I had grown, I had been growing. I will grow, I will be growing, I will have grown, I will have been growing. இந்த 12 தான். இந்த 12 இதுல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம் பாருங்க. அப்ப ரொம்ப பேஸ் தான். இந்த இடத்துல எதுவும் தப்பு பண்றோம். இது தப்பு பண்ணாலும் அங்க தப்பு பண்ண மாட்டோம். அது மாதிரி இங்க தப்பு பண்ணா அங்க டெஃபினட்டா தப்பாகும். சோ இப்ப நாம டிராக் இது பண்ணிருக்கோம். இப்ப நான் ப்ளோன்னு போறோம். ப்ளோ, அடிக்கிறது, ஊதுறது. ப்ளூ, ப்ளோன். வெரி நைஸ், வெரி நைஸ். ப்ளூ, ப்ளோன். சிமிலர் சவுண்டா வருது பாருங்க. ப்ளோயிங், ப்ளோஸ். ஆல் ரைட். நெக்ஸ்ட் அரைக்கிறது, கிரைண்ட். கிரைண்ட், நம்ப மாட்டீங்க, கிரவுண்ட். யா, கிரவுண்ட். அந்த கிரவுண்ட் இல்ல, பிளே கிரவுண்ட் இல்ல,
இந்த கிரவுண்ட் இது வேற. சோ அது வந்து ஹோமோனிம்ல வந்துருது பாருங்க. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்ரிஷியேட் பண்ணாலே நம்ம படார்னு ஒரு தப்பு பண்ண மாட்டோம் அதுல கிரைண்ட்ஸ். இப்ப நம்ம அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே சொல்லலாம் ஃபைண்டுன்னு இருக்கு இல்லையா, ஃபைண்ட் வந்து கிரைண்ட் மாதிரி தான். ஃபைண்ட் ஃபவுண்டா மாறும், ஃபவுண்டா மாறும். இது கரெக்டா இந்த இடத்துல நம்ம சொன்னா கரெக்டா உள்ள போயிடும் பாருங்க. கிரைண்ட் வந்து கிரவுண்டா மாறுது, அரைக்கிறது அரைச்சது. ஃபைண்ட் ஃபவுண்டு கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சது. ஃபவுண்டு பாருங்க, ஃபைண்டிங் ஃபைன்ஸ் இது கண்டுபிடிக்கிறது. அன்னைக்கு நான் சொன்ன முதல் கிளாஸ்ல ஃபவுண்டுன்னு அடிக்கல் நாட்டுறது ஃபவுண்டு. ஒரு இந்த ஃபவுண்டு வேற, இந்த ஃபவுண்டு வேற. இதுல உள்ள V2 ஃபவுண்டு வேற, இது வேற. சோ இதுதான் பார்க்கணும். இது இந்த ஃபவுண்டு வந்து கண்டுபிடிச்சது. இது வந்து அடிக்கல் நாட்டுறது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஃபவுண்டட். ஆமா, இது ரெண்டும் ஹோமோனிம். ஆனா பார்க்க ஒரே எழுத்து ஒரே இதா இருக்கும், வெவ்வேறு மீனிங். So founded, founding, founds. Look at this. All right. Fly. Flew. Very nice. Flown. அவ்வளவுதான். நீங்க ஈஸியா அதை கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஃப்ளூ எல்லாம் அடிக்கடி நீங்க கேட்டிருப்பீங்க. ஸ்பெல்லிங் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். சில வேர்ட்ஸ் டெஃபினட்டா ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். நீங்க என்னதான் இது பண்ணாலும் இது வருமா அது வருமா, அது டஃபா இருக்குது என்ன அப்படின்னு. இப்ப பாருங்க, forsake விட்டுறது. ட்ரை பண்ணுங்க. எனக்கு தெரியல. forsake கைவிட்டுறது. இப்ப பாருங்க, forsaken. அவ்வளவுதான். சார் என்ன forsake-ஆ forsake-ஆ? forsake படிக்க கூடாது, forsake தான் படிக்கணும். forsake அது படிக்கிறப்ப அப்படி not for forsaken. சார் forsaken-க்கு மீனிங் என்ன சார்? give up, விட்டுறது, கைவிட்டுறது. forsookன்னு படிப்பாங்க ரெண்டாவது. forsake. இப்ப பாருங்க இந்த வார்த்தை freeze. frozen. அவ்வளவுதான். ஃப்ரோசன் ஃபுட்டு அதெல்லாம் வர்றப்ப உங்களுக்கு நல்லாவே அது மைண்ட்ல பதிஞ்சிடும். மோஸ்ட் ஆஃப் தம் நீங்க இந்த மைண்ட் செட்ல இதை பார்த்துட்டு போனீங்கன்னா யாரு அது பேசுறப்ப அது கரெக்டா வந்துடும். இப்ப பாருங்க, முன்கூட்டியே சொல்றது போர்ட்டல், முன்கூட்டியே சொல்றது. சொல்ல முடியுமா? ஈஸி. told. அவ்வளவுதான். டெல் வந்து டோல்டா மாறுது, அவ்வளவுதான். foretold. இதுவும் irregular தான். ஏன்னா EDD சேர்த்தாதான் உண்டு. இது EDD இல்ல, எல்லாம் கட் பண்ணிட்டு பண்றோம். இது வந்து irregularல தான் வரும். அதே மாதிரி ஒண்ணு பண்ணலாமா? இப்ப வந்து forget போடலாமா? forget, forgot, forgotten. இது வந்து forgotten. So forgetting. டபுள் டி வரும், 2 டி வரும். அது பாத்துக்கணும். forgetting, forgets. இப்ப
ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வார்த்தை, அடிக்கடி பயன்படுத்துற இந்த வார்த்தை. இதையும் நீங்க போட்டுக்கலாம். கெட், காட், காட், காட்டன். இப்ப காட்டன் வந்து காட்டன். அமெரிக்கன் யூசேஜ் வந்து காட்டன். பிரிட்டிஷ்ல வந்து சம்டைம்ஸ் காட்டுன்னே பண்ணுவாங்க, காட்டுன்னே போட்டு கட் பண்ணுவாங்க. காட்டன், கெட்டிங், கெட்ஸ். அதனால அது தப்பா நினைக்க வேண்டாம். ஐயோ காட்டுன்னு சொல்லுவாங்க. ஐயோ காட்டுங்கிறது தப்பு இல்லை, ஐயோ காட்டன்னு சொல்றது தப்பு கிடையாது. நம்ம இதை டாக்குமெண்ட் பண்ணிட்டாலே போதும். போத் ஆஃப் தம் ஆர் கரெக்ட். ஃபால், The third one is fallen. வெரி குட். Second one. felt, felt, Fell. 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 felt. ஃபெல்லுனா கீழே விழுவது. இப்ப நீங்க பாருங்க, இப்ப ஆங்கிலத்துக்கே உரித்தான ஒரு விஷயம், ஒரே வார்த்தையை வெவ்வேறு இடத்துல வேற மாதிரி பயன்படுத்துறது, அதுதான் கஷ்டமா தெரிஞ்சு. பாருங்க, ஃபெல்னா சார் ஒரு கொஸ்டின் மட்டும். இப்போ ஃபால்னா ஃபெல்ட் தான் இல்லைங்களா, அப்புறம் எப்படி ஃபெல் அப்படின்னு வரும் எனக்கு? அது ஃபீல் தான் ஃபெல்ட். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு வாட்டி நீங்க வந்திருந்தீங்களான்னு, அப்ப வந்துட்டீங்களான்னு தெரியல. இந்த பாருங்க ஃபீல் இருக்கு இல்லையா, ஃபீல் அது ஃபீலுங்கிறது உணர்றது, இது கீழே விழுந்துடுறது. இது வெட்டுறது, ஃபெல்னா வெட்டுறது. இந்த ஃபெல் வேற, இந்த ஃபெல் வேற. இது கீழே விழுந்தது, வெட்டுறது. ஐ ஃபெல்ட் த ட்ரீனா நான் மரத்தை வெட்டினேன்னு அர்த்தம். இப்ப பாருங்க ஃபெல்ட். இப்ப அது ரெண்டும் ஹோமோனிம். இந்த ஃபெல்லும் இந்த ஃபெல்லும் ஹோமோனிம். பார்க்க ஒரே வார்த்தை, ஒரே ஸ்பெல்லிங், ஒரே உச்சரிப்பு, ஆனா வேற மீனிங். ஃபெல்லிங் நால பாருங்க நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. ஃபெல்லுல இருந்து ஐஎன்ஜி சேர்க்கிறேன், இங்க ஃபால்ல இருந்து சேர்த்தேன், இங்க ஃபெல்ல இருந்து சேர்க்கிறேன். ஃபெல்ஸ். இது நோட் பண்ணிக்கணும், முக்கியமான ஒரு இது. ஏன்னா ஈஸியா குழப்பிடும் நம்மள. ஆல்ரைட். டிக், Dug. டக். இங்க டிகன் இல்ல, ஆக்சுவலா டக் தான். டிக், டக், டக் ரெண்டுமே டக் தான். அப்ப டிகன் அப்படின்னு ஒண்ணு இல்லைங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நாளைக்கு இது யூஸ் பண்றப்ப படான்னு இங்க டக்குக்கு போயிடுவீங்க. நோட் பண்ணிக்கலாம். டிக் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹோல் போடுறது, தோன்றது இல்லைங்களா? தோன்றது மண்ணில். டீல், படாத அந்த நினைப்பு வரணும். ஏன்னா இதெல்லாம் நீங்க காதுல கேட்டிருப்பீங்க கட்டாயமா. இந்தியாலையும் கேட்டிருப்போம், நம்ம யூஎஸ்லயும் கேட்டிருப்போம். அந்த பாஸ்ட் நியூஸ் கேட்கிறப்ப ஏதோ ஒரு இதுல கேட்டிருப்போம். சும்மா அங்க ஃபுட்பால் கமெண்ட்ரியில கூட வரும், அமெரிக்கன் ஃபுட்பால் இதுல வரும். அணுகிறது தான் டீலு. டெல்ட், டெல்ட்னு படிக்கணும். டீலிங். இந்த வார்த்தை நம்ம கான்ஷியஸ், நான் மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே டீலிங் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னாக்கா நீங்க அந்த இப்ப நீங்க வந்து நீங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு அப்படி ஒரு தேவை இருந்தாக்கா நிச்சயம். ஆனா நீங்க யூஸ் பண்ணலனாலும் அவங்க யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, கிளைண்ட். ஆனா அது ப்ராபப்ளி நம்ம வந்து அப்படியே போற போக்குல விட்டுட்டோமோ, சரியா கவனிக்காம விட்டா கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த நாலேஜ் இருக்கிறப்ப கரெக்டா கவனிப்பீங்க, எந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றாங்க, என்ன கரெக்டா மீன் பண்றாங்க அப்படின்னு. You will get it. இன்னொரு முக்கியமான வார்த்தை பாருங்க, ஃபீட். அது அடுத்தது FED. அவ்வளவுதான். இதுல பாருங்க, இதோட கிளையா நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இதோட ஒரு இதை எடுப்போம் பாருங்க. இப்ப நான் ப்ளீடுன்னு போடுறேன். ப்ளீடுன்னா ரத்தம் கொட்டுறது. அதை வச்சு இதை சொல்லிடலாம். எப்படி சொல்லுவாங்க? பிளட். பிளட்ங்கிறது இதையும் பிளட் தான், ரத்தமும் பிளட் தான், ரத்தம் ஊத்துனதுங்கிறதும் பிளட் தான்.
பாருங்க, ரெண்டும் வெவ்வேறு மீனிங் ஆக்சுவலா, ஒரே சவுண்டு. ஸோ இது ரெண்டும் ஹோமோஃபோன். ஹோமோஃபோன்ல மெயினா நோட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம படிக்கிறப்ப ஹோமோஃபோனுங்கிறது ஈஸியா தெரிஞ்சிடும். ஆனா கேட்கிறப்ப லிசன் பண்றப்ப நமக்கு மாத்தி லிசன் பண்ண கூடாது. ஸோ அதுக்காக லிஸ்ட் பண்றோம். இது தெரிஞ்சுக்கணும். பிளட் பிளட் ஊத்துனது, ரத்தம் ஊத்தி ப்ளீடிங் ப்ளீட்ஸ். ப்ளீட், பிளட், பிளன்ங்களா சார்? அந்த பிளட் இடத்துல இல்ல, பிளட் தான். பிளட். சார் ஹோமோஃபோன் அப்படிங்கிறது வந்து சேம் பாருங்க, சேம் spelling but சவுண்ட். different. பிளட் பிளட் ஃபோன்னா சவுண்ட். பாத்து ஹோமோன்னா சேம். இப்ப பாருங்க, ஃபோன்னா சவுண்ட், பிளட் பிளட். இது பாத்தீங்க ரெண்டும் ஒரே சவுண்டா இருக்கு. ஆனா ஒண்ணு வந்து நவுனு ரத்தம், இன்னொன்னு வந்து ரத்தம் ஊத்துனது, ரத்தம் ஊத்தி. இங்க பிளட்டுக்கே ரெண்டு மீனிங் இருக்கு பாருங்க. So different spelling, same meaning. எஸ், Same sound. சேம் சவுண்ட், டிஃபரெண்ட் Different meaning. ஸ்பெல்லிங், Meaning. டிஃபரெண்ட் மீனிங். ஆல் ரைட். த்ரோ. த்ரூ, த்ரோன். அவ்வளவுதான். முன்னாடி நம்ம க்ரோ பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி தான். நான் இது வரைக்கும் த்ரோட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் த்ரூ அப்படின்னு பார்த்தோம். த்ரூன்னு சொல்றப்ப சூப்பரா. இப்ப பாருங்க, அந்த த்ரூ வந்து ஹோமோஃபோனுக்கு அப்படியே இருக்கிற பாருங்க. இதையும் த்ரூம்பாங்க, பிரிட்டிஷ்ல எக்ஸாக்டா இதையும் த்ரூம்பாங்க. கரெக்ட். ஸோ இது ஹோமோஃபோன்ல முக்கியமான ஒரு ஹோமோஃபோன். இதை ஹோமோஃபோனை வச்சா ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு வார்த்தை. த்ரூ அப்படின்னா வந்து தூக்கி எறியறது இல்லைங்களா? தெரியாது, அவ்வளவுதான். அதேதான். த்ரோ அப்படின்னா வந்து அந்த ஃப்ளோல. இங்க பாருங்க, இந்த த்ரூல வழியாக வழியாக வழியாக. ஓவர்கம். ஓவர்கேம். Again overcome. அந்த கம்மு வந்து அந்த நார்மலா வர்றது அப்படி வந்து ஓவர் கம்மிங். ஓவர்கம்ஸ். வெரி குட். ஸோ இன்னும் ஃபியூ கிரிட்டிக்கல் ஒன்ஸ். எங்க நம்ம தப்பு பண்ணுவோங்கிறது மட்டும் பார்ப்போம். தடை செய்யப்படுறது, ஃபார்பிட் பாங்க. நிறைய ஹாலிவுட் மூவிஸ் இந்த பேர்லயே வந்துடும். இந்த பேர்லயே நிறைய வந்துடும். ஃபார்பிடன் பிளேஸ், இது மூணாவது. இப்ப பாருங்க, இது கொஞ்சம் கஷ்டம். இல்ல, ஃபார்பேடும்பாங்க. ஓகே. ஃபார்பேடும்பாங்க. இந்த ஃபார்பிடன் பிளேஸ்ன்னு ஏகப்பட்ட கிட்ஸ் மூவிஸ், ஹாரர் மூவிஸ் வரும் அதுல. இப்ப ஹிட்னு சொன்னாக்கா, அடிக்கிறது. மூணுமே ஹிட் தான். இப்ப ஹிட்டடுன்னு நம்ம மைண்ட்ல வர்றப்ப படான்னு கரெக்ட் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆயிடும். இப்ப பாருங்க, அது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஹர்ட், காயப்படுத்தல். அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லை. மூணுமே ஹர்ட் தான். உங்களுக்கு அந்த 20 ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதுல உள்ள ஒவ்வொரு வேர்பையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி அதில் அப்ளை பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க வந்து இது பண்ணிக்கணும். சி வந்து எப்படி போடுவீங்க?
சீன் 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 அப்புறம் சீன் இதுல இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த சாணு ரம்பம். ரம்பம் அறுக்கிறத வந்து சாணு வர்பா யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? சாங்கிறது ரம்பங்கிறது பிரைஸ் சொல்லு. பட் அமெரிக்கன் சரி பிரிட்டிஷ் பீப்புளும் யூஸ் பண்ணாங்க. இந்த சா வந்து சாடும் சாடு ரொம்ப அறுத்தது சான் மாதிரி. நோட் பண்ணிக்கோங்க. இந்த சா வேற, இந்த சா வேற. இது பாக்குற சா, இது ரொம்ப இருக்கிறது. இந்த சீன் இருக்கு இல்லையா, இந்த சீனை இப்படியே வச்சு இந்த சீன். இப்ப சொல்லுங்க, இது ஹோமோபோனா, ஹோமோகிராஃபா, ஹோமோனிம்மா? ஹோமோபோன். அருமை, அவ்வளவுதான். இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு வேர்டு. ரொம்ப இருக்குங்கிறத நவுன வேர்பா மாத்துறது. இது தெரிஞ்சதுன்னா செல். sold இங்க இது ரொம்ப ஈஸி. selling sells. ஓகே, இப்ப பாருங்க இன்னும் ஒரு விஷயம். இந்த மாதிரி சின்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். செட். அதே மூணுமே செட் தான். வெரி நைஸ். சூப்பர். withstand. withstood. Very good. Third one again, withstood. Very nice. Understand மாதிரி தான் இந்த ஸ்டாண்ட்ல அப்படியே நிக்கும். இப்ப பாருங்க, வேக் எழுப்பி விடுறது. வோக்குங்கிறது பிரிட்டிஷ்ல சொல்லுவாங்க. அமெரிக்கன்ஸ் நிறைய இடத்துல வேக்டுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, வோக்கன், they will use look at wake. அது சில இடத்துல. அதனால ரெண்டுமே ஓகே. இத ரொம்ப போட்டு தப்புன்னு சொல்ல வேண்டியது. வேக் வோக் வோக்கன் ஆர் வேக் வேக்ட் வேக். சார் வேக்னு சொல்லுவோம், வோக்னு சொல்லுவோம், அவேக்னு சொல்லுவாங்களா? அது அவேக்ங்கிறது அட்ஜெக்டிவ். he was awake-னா எப்படின்னா அவன் முழிச்சுக்கிட்டு இருந்தான். he was awake-ங்கிறது அட்ஜெக்டிவ். அது நம்பர் 7ல வரும். ஓகே, இப்போ நம்ம வெர்ப் மட்டும் தான் பார்த்துட்டு நல்ல இருக்கோம். क्वेश्चन, நல்ல क्वेश्चन. ஸ்லீப் அஸ்லீப்ங்கிற மாதிரி. ஸ்லீப் அஸ்லீப்னா தூங்குற நிலையில இருந்தா அஸ்லீப், தூங்குனாக்கா ஸ்லீப். அதே மாதிரி விழித்த நிலையில இருந்தா அவேக், விழிச்சிருந்தாக்க. நான் அது உங்களுக்கு சொல்றேன். இந்த 1 2 3 4 5 இருக்கு இல்லையா, அது மாதிரி 6 7 8 வச்சு இந்த வேர்ட் ஃபேமிலியா கம்ப்ளீட்டா கனெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிடும். வாவ், இப்படி பேக் எண்ட்ல இப்படி கனெக்ட் பண்ணலாமான்னு. அப்படி கனெக்ட் பண்றப்பதான் அந்த லூப் வந்து கம்ப்ளீட் ஆகும். அது வந்து அட்ஜெக்டிவ். இப்ப மட்டும் பெயர் உரிச்சொல்னு வச்சுங்க. இது வந்து வினைச்சொல், அது பெயர் உரிச்சொல். அது கிராமர் வேர்டு வேற. அதை பின்னாடி நம்ம அந்த வேர்ட் ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணுவோம். வில் கனெக்ட். பட் இட்ஸ் a good question. நல்லா பாருங்க. அப்செட். மூணுமே அப்செட்டோ? கொஞ்ச நேரத்துக்கு கூட செட் பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரிதான்.
இந்த அப்செட்டிங்னு போடுறப்ப 2 டி வரும், 2 டி வரும். ஒரு நிமிஷம். அப்செட்ஸ். இன்னும் சம் இன்ட்ரெஸ்டிங் வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். வீப். வீப்னா அழுகிறது. அழுவுறது, அவ்வளவுதான். இது இது என்ன சொல்லுவீங்க? பீப். இல்ல, இப்ப பாருங்க, இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்ல வருவது பார்க்கலாம். கீப். கெப்ட். அதே மாதிரி அப்படியே கொண்டு போயிடுங்க. கெப்ட் கெப்ட். அப்ப இங்க என்ன வரும்? வெப்ட் வெப்ட். வெப்ட். அவ்வளவுதான், 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 ஓகே. அவ்வளவுதான். நீங்க அப்படி வச்சு நீங்க குரூப்பிங் பண்ணி கூட பண்ணிக்கலாம். அது அது ஒரு பேட்டர்ன் நிச்சயம் வரும். நிறைய பேர் அழுவுறத கிரைம்பாங்க. அப்படி இல்ல, பீப் தான் கரெக்டான வார்த்தை. பீப் தான் கண்ணில் தண்ணி ஊத்துறது. பாருங்க, கீப் கெப்ட் கெப்ட். கிரை அப்படின்னா கத்துறதுங்களா? ட்ரெயினை கத்துறது. அழுவுறதுக்கும் சொல்லுவாங்க. ஆனா வீப்புங்கிறது மனசு ஒடிஞ்சு போய் அழுகுற ஒரு விஷயம். கீப்பிங் கீப்ஸ். இப்ப பாருங்க, உங்களுக்கு இன்னொரு வார்த்தை தெரிஞ்சதுதான், ஸ்வீப். அது ஒரு எஸ் போடுது, ஸ்வீப். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்ப ஸ்வீப் பண்ணிடுறது, கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணிட்டாங்கன்னாக்கா வலிச்சு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒவ்வொரு பேட்டர்ன் வர்றப்ப அதை நம்ம வந்து இது பண்ணிட்டா போதும். எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கு, அந்த குரூப்பிங்ல கொண்டு வந்துட்டோம்னா போதும். இந்த மாதிரி வார்த்தை கரெக்டா தெரிஞ்சுக்கணும். முன்னாடியே ஒரு க்ளூ கொடுத்துருக்கோம். திணிக்கிறது. முன்னாடி ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். அங்க பர்ஸ்ட் 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 கொடுத்தோம் இல்லைங்களா, அதேதான். thirsted அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல இல்ல. திணிக்கிறது. பாருங்க, கிழிக்கிறது, டேர். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இங்கிலீஷ்ல. ஒண்ணு வந்து கிழிக்கிறது. இங்க பாருங்க, இது வந்து டேர்னு படிக்கலாம், டியர்னு படிக்கலாம். கண்ணுல தண்ணி வந்தா டியர், அதே ஸ்பெல்லிங் தான். அப்ப இது என்னதுங்க? டேர்னு படிக்கலாம், டியர்னு படிக்கலாம். டேர்னா கிழிக்கிறது, டியர்னா கண்ணுல தண்ணி ஊத்துறது. இது என்ன? இது ஹோமோஃபோன். ஓ ஓ ஓ. சாரி ஹோமோ. ஜஸ்ட் a second. ஹோமோகிராஃப். எழுதுறது, அவ்வளவுதான். ஹோமோகிராஃப். இது வந்து ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன தெரியுங்களா? இது எப்படி படிப்பீங்க? லிவ்னு படிக்கலாம், லைவ்னு படிக்கலாம். இத ஒரே ஒரு வார்த்தை, சிம்பிள் வார்த்தையை வச்சு எல்லாமே இந்த கேட்டகரியில வரலாம். இது பாருங்க, இது எப்படி படிக்கலாம்? ப்ராஜெக்ட். அவ்வளவுதான். நம்ம எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உடனே வார்த்தையை மாத்துவோம். ஸோ ஹோமோகிராஃப் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஹோமோகிராஃப் இருக்கு இங்கிலீஷ்ல. அந்த 30 வார்த்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன் நல்லதுன்னா, நம்ம எதுவும் தப்பா சொல்லாம இருக்கும். கண்டக்ட், காண்டக்ட். இந்தியால வந்து ரொம்ப முக்கியமா தப்பு பண்றது வந்து, அவனுக்கு கான்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லாம கண்டென்ட்பாங்க. கண்டென்ட்ல வேற மீனிங். கண்டென்ட் தான் திருப்தி பண்றது. அமெரிக்கன்ஸ் கரெக்டா பேசுவாங்க. இது பிரிட்டிஷ்னா அவங்களோட தாய்மொழி. அது கான்டென்ட். கான்டென்ட்னா சரக்கு, அவனுக்கு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது. இந்த கண்டென்ட்ங்கிறது இஸ் வெரி கண்டென்ட்னா ரொம்ப திருப்தியா இருக்கா லைஃப்ல. அப்ப இது என்ன வார்த்தைங்க? ஹோமோகிராஃப். அதே மாதிரி இது கண்டெஸ்ட். கான்டெஸ்ட் ஒன்று படிக்கணும். கான்டெஸ்ட்னா போட்டி. கண்டெஸ்ட்னா போட்டி போடுறது வேர்பு. ஸோ உடனே கண்டெஸ்ட்னா அவங்க மாத்திடுவாங்க. உடனே அப்படி மாத்துறப்ப அவங்கள பொறுத்தவரை இது ஹோமோகிராஃப். போட்டி போடுறது கண்டெஸ்ட். போட்டி நவுன் வந்து 20-30 வேர்டு இருக்காது, அவ்வளவுதான். இது எப்படி படிப்பீங்க?
ஈவினிங் ஈவினிங். ஈவனிங்னு படிக்கலாம். ஈவனிங். ஈவினிங் ஈவன் பண்றது ஈவன் பண்றது. ஈவன். ஸோ ஈவினிங் ஈவன். இதுல இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு பதில் இதை மாற்றி சொல்லக்கூடாது. இங்க என்ன கண்டென்ட் இருக்கு, அவன்கிட்ட கண்டென்ட் இருக்குப்பா, யூடியூபர் ஆயிடுவாப்பா, அவன் கண்டென்ட் இருக்குப்பா, இன்ஸ்டாகிராம்ல ஷைன் பண்ணுவான், நிறைய ஃபாலோவர்ஸ். கண்டென்ட்பாங்க, கண்டென்ட் இல்ல கான்டென்ட். இந்த கண்டென்ட்ங்கிறது திருப்தி அடையாது, கான்டென்ட்ங்கிறது இது. ஸோ இது மாதிரி வந்து தெர் ஆர் வேர்ட்ஸ். பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப சர்வசாதாரணமா பேசுற வார்த்தை. இது wind wind வைண்ட். வைண்ட்னா கட்டுறது, வைண்ட் அப் பண்றதுன்னா முடிச்சுக்கிறது. windனா காத்து. ஸோ இந்த மாதிரி இது நம்ம அது ஹோமோனிம், ஹோமோகிராஃப், ஹோமோஃபோன் கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் கிளாஸ் ஒன்று எடுப்போம். இதை நம்ம முடிச்சிருவோம். டியர்ல இருந்து டேர். டியர்னு சொல்லக்கூடாது, டியர்ங்கிறது வேற இடத்துக்கு வர்றது. இது டேர். டேர் வந்து எப்படி போகும்? டோர் டோர். டோர் அவ்வளவு. டேரிங். டியரிங்னு படிக்கக்கூடாது, டேரிங். டேர்ஸ். டியர்னு படிச்சா கண்ணுல இருந்து வெளில வர தண்ணியா போயிடுது. டெல். இந்த ஃபோர்டலுக்கு பார்த்தது டெல். அது வந்து டோல். டோல் டோல் டெல்லிங். லாஸ்ட் 20 மினிட்ஸ் அந்த முக்கியமான சில வேர்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். இதுல என்னன்னா இப்போ ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? த்ரைவ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், பட் மீனிங் தெரியல எனக்கு. என்ன அர்த்தங்க த்ரைவ்னா? த்ரில்லர் இல்ல. ஹி த்ரைவ்ஸ்னா செழிப்பாகுது, செழிப்பா இருக்கான், நல்லா இருக்கான். ஹி த்ரைவ்ஸ். சில கிரிக்கெட்டர்ஸ் வந்து ப்ரெஷர்ல த்ரைவா வாங்குவாங்க. ப்ரெஷரா இருப்பதான் நல்லா விளையாடுவாங்க. த்ரைவ். இப்ப பாருங்க, த்ரோன்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ்ல. அவன் வளமாக இருக்கிறான். ஹி த்ரைவ்ஸ். வளமையாக இருக்கிறான். இதை த்ரைவுடும்பாங்க யூகே, யூஎஸ்ல. இந்த ஈடின்னு முடிச்சாலும் யூஎஸ். இந்த இடம் த்ரைவுடு தான். ரெண்டு பேருமே ஒன்னாதான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல மட்டும் யூகேக்கும் இது த்ரைவிங். வளர்ச்சி அடைதல், வளமையாக இருத்தல் எழுதிக்கலாம். இந்த வார்த்தை நிச்சயம் நீங்க கேட்பீங்க. ஒன்ஸ் இதை ரெகனைஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு வாட்டி யாராவது சொல்றப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அந்த வார்த்தை. இது ஒரு ரொம்ப முக்கியமான வார்த்தை. பிசினஸ் என்வரன்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க கேஷுவலா. பிசினஸ் இஸ் த்ரைவிங்னா பிசினஸ் செழுமையா இருக்கு, வளர்ச்சி அடையுது. பிசினஸ் டைம்ல அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப பாருங்க, ஒட்டுறது, ஸ்டிக். ஒட்டுறது, ஸ்டிக்கன். இப்ப பாருங்க, இந்த ஐக்கு பதிலு ஸ்டக். ஓகே, யா யா. ஸ்டக். ஸ்டக் இந்த டிராஃபிக்னு சொல்லுவாங்க. யா யா. இது ஸ்டக் அப்படியே வந்துடும். இது இன்னொரு ஈஸியான ஒரு இதை வச்சு சொல்றேன் உங்களுக்கு. இன்னொரு ஈஸியான ஒண்ணு சொல்றேன், அதே மாதிரியே கொண்டு வாங்க. ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக். இந்த பாருங்க, இந்த ஐக்கு இருக்கு இல்லையா, இந்த ஐக்கு பதிலா யூ போடுங்க. அதே மாதிரி ஸ்ட்ரக். ஸ்ட்ரக். ஓகே, ஸ்ட்ரக். அடிக்கிறது, அடிக்கிறது. சார், ஸ்ட்ரக் அப்படின்னா ஒரு இடத்துல போய் ஸ்ட்ரக் ஆகுறது இல்லைங்களா? ஒரு இடத்துல போய் அது ஸ்ட்ரக் ஆகிறது சொல்லலாம். ஸ்ட்ரக்ங்கிறது அது சொல்லலாம். ஸ்ட்ரக் ஆயிட்டேன் அப்படின்னு.
ஆனா இந்த ஸ்ட்ரைக் வந்து ஸ்ட்ரைக் பண்றான்னா ஸ்ட்ரக் த ப்ளோஸ் ஸ்ட்ரக் 4 runs 4 ரன் அடிச்சான். நீங்க சொல்றது வந்து ஸ்ட்ரக். அந்த ஸ்ட்ரக்குக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரக் இன் த டிராஃபிக் எது சொல்றீங்க? ஐ எம் ஸ்ட்ரக் இன் த டிராஃபிக், ஐ எம் ஸ்ட்ரக் இன் த டிராஃபிக். ஸ்டக். அதுதான் நீங்க சொல்றது. இப்ப அவரு சதீஷ் சார் சொன்னது இந்த ஐ எம் ஸ்ட்ரக் இன் த டிராஃபிக். நான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன், பெரிய டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன், ஸ்ட்ரக் ஆயிட்டேன். ஸ்ட்ரக் ஆயிட்டேன்னா போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டேங்கிறது தான். அதுதான் அது 2 மீனிங் சொல்லலாம். உங்களோட கொஸ்டின் அதுதான். மாட்டிக்கிறதுன்னு இருக்கு, அடிக்கிறதுன்னு இருக்குது. அப்படிதானே? ஆமா, 2 மீனிங் இருக்கு, கட்டாயமா 2 மீனிங் இருக்கு. அப்ப டூ டிஃபரெண்ட் வெர்புங்களா? 2 டிஃபரெண்ட் வேர்ப் இல்ல, ஆக்சுவலா ஒரே வேர்ப் தான், ஆனா 2 டிஃபரெண்ட் மீனிங்ஸ் டெஃபினட்டா. அப்படி நீங்க 2 இப்போ இத பாருங்க, இது எப்படி சொல்லுவீங்க? அதே மாதிரி தான். இது எப்படி சொல்லுவீங்க? ப்ளோ. ப்ளூ ப்ளோன். இல்ல, ப்ளோக்கு என்ன மீனிங்? இந்த ஸ்ட்ரைக் மாதிரியே ஒரு கான்செப்ட். ப்ளோன்னா என்ன? ப்ளோ பெருசா வருது, பெருசா வருது. இட் வாஸ் a big blow. பெரிய அடி. அடிங்கிறது இன்னொரு ப்ளோ வந்து என்ன? ஊதுறது. ஊதுறது ப்ளோ. ப்ளோ இன் த ஏர். இது புரியுதுங்களா? ப்ளோக்கு 2 மீனிங் இருக்கு. ப்ளோ இட் வாஸ் a big blow for himனா அவனுக்கு லைஃப்ல ஒரு பெரிய அடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ப்ளூ. ப்ளோனா ஊதுறதுக்கு ப்ளோ தானே? ஆமா. ப்ளோ இன் த ஏர், ப்ளோ த பலூன் அப்படிம்பாங்க இல்லையா? அது மாதிரி. இப்ப திருப்பி போலாம். ஸ்ட்ரைக்னா அடிக்கிறது. ஸ்ட்ரைக்னா அடிக்கிறது. இன்னொன்று வந்து மாட்டிக்கிறது. மாட்டிக்கிறது. ஸோ அடிக்கிறது ஸ்ட்ரக். ஹி ஸ்ட்ரக் 16 runs in 1 over மாதிரி. 16 ரன் ஒரே ஓவர்ல அடிச்சான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மாட்டிக்கிட்டான்னு வராது. பட் மாட்டிக்கிட்டாங்கிற மீனிங் இன்னொரு இடத்துல வரும். ப்ளோ, ப்ளூ, ப்ளோன், ப்ளோயிங். சார் இப்போ இந்த 2 சார் இப்போ மீனிங். எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் மட்டும் சார். ஐ ஆம் ஸ்ட்ரக் இன் த டிராஃபிக். ஓகேங்களா? ஐ எம் ஸ்ட்ரக் இன் த டிராஃபிக். ஓகே. அப்போ நம்ம இந்த இடத்துல செகண்ட் பிளேஸ்ல வரனால பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஐ வாஸ் ஸ்ட்ரக் இன் த டிராஃபிக் தானே வரணும். இல்ல, இந்த ஸ்ட்ரக்ங்கிறது வேற வெர்ப். இங்க 6வது 7வது பிளேஸ் ஒண்ணு சொல்ல பாத்தீங்களா? அது அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் தான் ஸ்ட்ரக். ஒண்ணு இல்ல, இப்படி சொல்றது. ஸ்பீக் இருக்கா? கரெக்ட். ஸ்போக்கன். இப்ப பாருங்க, ஸ்பீக்கிங், ஸ்பீக்ஸ். நல்லா பாத்துக்கீங்க. நம்பர் 6ல வந்து ஸ்பீக்கிங்னு ஒரு பேசு. இது என்னங்கிறது உங்களுக்கு சொல்றேன். ஸ்பீச்னு ஒரு வார்த்தை வரும். இது எல்லாமே ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலியை ரெகனைஸ் பண்ணாதான் அது ஃபுல்லா வரும். இப்ப பாருங்க, இதை எடுத்து விடுறேன், எடுத்து கீழே போட்டுக்கிறேன். இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் காலி பண்ணிக்கலாம். இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸ்போக்கன். இது பேரு அட்ஜெக்டிவ்மாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க இல்லையா? பேசப்பட்ட ஆங்கிலம். இந்த ஸ்போக்கன் வேற, இந்த ஸ்போக்கன் வேற. இந்த ஸ்பீக்கிங் வேற, இந்த ஸ்பீக்கிங் வேற. சோ இது இப்ப பாருங்க, பேசுகிறேன், பேசினேன், பேசிக்கொண்டு, பேசுகிறான், பேசுகிறாள், பேசுகிறது. பேசுதல், பேச்சு, பேசப்பட்ட. எவ்வளவு வித்தியாசம் வருது பாத்தீங்களா? இப்ப நீங்க ஸ்ட்ரைக் அப்படியே போடுங்க, அப்படியே மேப் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக், ஸ்ட்ரக், ஸ்ட்ரக், ஸ்ட்ரைக்கிங், ஸ்ட்ரைக்ஸ். இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸ்ட்ரைக்கிங், ஸ்ட்ரைக். இங்க ஸ்ட்ரக். இங்க பாருங்க, இன்னொரு ஸ்ட்ரைக்கிங். தட் ஸ்ட்ரைக்கிங் பாய். எப்படிப்பட்ட பையன்? ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்க பையன். ஸ்ட்ரக். இந்த இடம் வந்து பெயர் உரிச்சொல்லுவாங்க. இது நான் நம்பர் மட்டும் இப்போதைக்கு சும்மா போடுறேன், பின்னாடி கிளிக் பண்ணுவோம். இது வந்து 6 நவுன் மாதிரி.
இது வந்து V1, V2, V3, V4, V5. ஸோ இந்த இடத்துல தான் இங்கிலீஷ்ல பொதுவா ஒரு கஷ்டம் வரும். ஒண்ணும் இல்லை. இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்த சொல்றேன். ஸ்விம். ஸ்விம் எப்படி மாறும்? swam, ஸ்வாம். இங்க எப்படி மாறும்? ஸ்வம். ஸ்விம்ட். ஸ்வம். இந்த யூ போடும். ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரிங்க், ட்ரங்க். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த பாருங்க. yeah, ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். அப்படி மாறும். இப்ப பாருங்க இங்க என்ன மாறும்? swimming, Swimming. swims, ஸ்விம்ஸ். ஸ்விம்ஸ். இந்த இடம் ஒரு இடத்துல கனெக்ட் பண்றோம் பாத்தீங்களா? இந்த இடம் நீச்சல். இங்க பாருங்க, நீந்தி கொண்டு நீச்சல். புரியுதுங்களா? பெயர் சொல் புரியுதுங்களா? நீந்தி கொண்டு இப்ப பாருங்க, தட் வாஸ் a great swim. நீச்சல் இருக்கும். இங்க பாருங்க, ஸ்விம்மிங் பர்சன். ஐ நோ தட் ஸ்விம்மிங் பர்சன். நீச்சல் அடிக்கின்ற. பாருங்க, அடித்துக்கொண்டு நீச்சல் அடிக்கின்ற. ஸ்விம்மிங். இது புரியும் நினைக்கிறேன். பாருங்க, இது அப்படியே எழுதுறேன். ஐ ஆம் ஸ்விம்மிங். இதை நான் அந்த 12 டென்சி சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஐ ஆம் ஸ்விம்மிங். நான் நீச்சல் அடித்துக் கொண்டு இருக்கிறேன். பாருங்களா? நான் நீச்சல் அடித்துக் கொண்டு இருக்கிறேன். ஸ்விம்மிங் இஸ் a good exercise. நீச்சல் என்பது ஒரு நல்ல உடற்பயிற்சி. தமிழுக்கு ஆங்கிலத்துக்குள்ள மிகப்பெரிய வேறுபாடு தான். ஒரே வார்த்தைய வெவ்வேறு இடத்துல பயன்படுத்த பாருங்க. ஸ்விம்மிங் எங்க பயன்படுத்துறாங்க? வினைச்சொல். பெயர் சொல்ல பயன்படுத்துறாங்க. பெயர் உரிச்சொல்ல பயன்படுத்துறாங்க. ஆனா தமிழ்ல ஒண்ணுக்கு தமிழ் பாருங்க. நீந்துகிறேன் 5 வார்த்தை. நீந்தினேன் 8 வார்த்தை. நீந்தி ஒரு மீனிங். நீந்தி கொண்டு. நீச்சல் அடிக்கிறான், நீச்சல் அடிக்கிறாள், நீச்சல் அடிக்கிறது. நீச்சல். திருப்பி இப்ப பாருங்க, ஸ்வாம் என்னது? ஸ்விம். நீச்சல். ஸ்விம். தட் வாஸ் a great swim. நீச்சல் அடிக்கின்ற. இது ஃபுல்லா புரியலன்னா பரவாயில்ல, நம்ம பின்னாடி இந்த ஃபேமிலியா கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்ப வந்துடும். அப்ப அட்ஜெக்டிவ், இதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ், பேர் உரிச்சொல்பாங்க. இதுக்கு பேரு வந்து வினைச்சொல். வினைச்சொல்ல பாஸ்ட் டென்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி ஒண்ணு போடலாமா? ஆன்சர்னு என்ன அர்த்தம்? ஆன்சர் பதில் சொல்றது. இன்னொன்னு என்னங்க? பதில்னு ஒரு மீனிங் இருக்கா? ஆனா தமிழ்ல வந்து பாருங்க, அழகா வச்சிருக்காங்க. பதில்னு பெயர் சொல்ல தள்ளி வச்சுட்டாங்க. பதில் சொல்றதுங்கிற வேர்ப தனியா வச்சுட்டாங்களா? ஆனா இங்க பாருங்க, ரெண்டும் ஒண்ணா இருக்கு. இது புரியுதா? இது பதில் சொல்றது அப்படிங்கிறது வந்து ஐ ஆன்சர் இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். ஐ ஆன்சர் ஹிம். இதுக்கு என்ன மீனிங்? நான் பதில் சொன்னேன். அவ்வளவு. நான் அவனுக்கு பதில் சொல்றேன். சரியா? இப்ப பாருங்க, ஐ நோ தி ஆன்சர். இப்ப சொல்லுங்க. எனக்கு பதில் தெரியும். அவ்வளவுதான் பதில். அந்த பதில் தான் அது. இங்கதான் 6 போட பிராக்கெட்ல போடவா? இங்க ஐ ஆன்சர் ஹிம்ங்கிறது 1. ஐ நோ தி ஆன்சர்ங்கிறது 6. இது கரெக்டா முக்கியமான பாயிண்ட் புடிச்சுங்க 2 பேரும். ஆக்சுவலா இங்கிலீஷ்ல இது வந்து நான் 4வது கிளாஸ் 5வது கிளாஸ் சொல்ல வேண்டியது விஷயம் இது. இங்க பாருங்க, ஆன்சர். பதிலளிக்கிறேன். ஆன்சர். பதிலளித்தேன். ஆன்சர்டு. பாத்தீங்களா? பதிலளித்து. இந்த ஆன்சருக்கு பதில் அளித்தேன்னு அதே மாதிரியே இருக்கு வார்த்தை, ஆனா வேற மீனிங். பதிலளித்து. ஆன்சரிங். பதிலளித்துக் கொண்டு. வா. இங்க பாருங்க, இதே ஆன்சரிங் இங்க வர்றப்ப சொல்ல முடியுமா என்னன்னு? பதில் அளித்தல் எழுதிக்கிங்க. பதில் இது பதில் அளித்தல். கட்டாயமா எழுதிக்கணும். ஏன் தெரியுங்களா? இது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆன்சரிங் வேற, இந்த ஆன்சரிங். கலை, உங்களுக்கு இது புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதுங்க சார். நான் இப்போ உடனே ஒரு எக்ஸாம்பிளோடய போடுறேன். ஆன்சர்ஸ். நல்லா பாருங்க. ஆன்சர்ஸ். பதில் அளிக்கிறான். இங்க போட்ட சதீஷ் நீங்க சொல்லுங்க. இங்க ஆன்சர்ஸ் போட்டா என்ன வார்த்தையா வரும்? நல்லா பாருங்க. இது பெயர் சொல்லு. இங்க ஆன்சர்ஸ் போட்டாக்க பதில் அளிக்கிறான், பதில் அளிக்கிறாள், பதில் அளிக்கிறது. இங்க ஆன்சர்ஸ் போட்டாக்க இங்க பாருங்க, பதில், பதிலளித்தல், பதில்கள். வா.
பதில் இப்ப புரியுதா? பெயர் சொன்னா புரியுதா? புரியுது. ஆனா ஒரே வார்த்தை பாருங்க, இங்க ஆன்சர்ஸ் மை காட், ஆன்சர் ஆன்சர். சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இது வந்து பொதுவா ஸ்கூல் மாதிரி ஒரு இதுல வந்து இத கரெக்டா சொல்லி கொடுக்காம விட்டுறாங்கன்னே சொல்லுவோம். ஏன்னா தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் அவங்களுக்கு தமிழ் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் டீச்சருக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிறது. அவங்க அவ்வளவு பெரிய விஷயம் இது பாருங்க. ஐ நோ த ஆன்சர் நம்பர் 6 யூஸ் பண்ணு, ஐ ஆன்சர். இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பாதி கணக்கு தாண்டிடுவோம் இங்கிலீஷ்ல. கரெக்ட் சார். ஸ்விம்மிங் இஸ் a குட் எக்ஸசைஸ் வந்துருச்சா? இந்த ஸ்விம்மிங் வந்து இங்க 6 அது போட்டு 6. இந்த ஸ்விம்மிங் வந்து 4. நான் நீச்சல் அடித்துக் கொண்டு இருக்கிறேன். நான் நீச்சல் அடித்துக் கொண்டு இருக்கிறேன். நீச்சல் அடித்தல் என்பது ஒரு நல்ல உடற்பயிற்சியாக இருக்கிறது. நீச்சல் அடித்தல் ஒரு நல்ல உடற்பயிற்சியாக இருக்கிறது. இப்ப இன்னும் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் பண்ணலாம். ஒரு 6 மினிட்ஸ் இருக்கு. ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பண்ணிடலாமா? இந்த அளவு இது ஒரு பெரிய டாபிக். நம்ம வருவோம் திருப்பி அடுத்தடுத்த கிளாஸ்ல வருவோம். ஒரே வார்த்தைக்கு இங்கேயே பாருங்க 5 மீனிங் இருக்கா? இங்க ஒரு 5 மீனிங் இருக்கா? நமக்கு தெரியும். பதிலளிக்கிறேன், பதிலளிக்கிறோம், பதிலளிக்கிறாய், பதிலளிக்கிறீர்கள், பதிலளிக்கிறார்கள். ஆனா இந்த இடத்துல இன்னொரு மீனிங் பாருங்க, பதில். So we'll do few more and we'll come back onto this. All right. இப்ப இந்த சத்தியம் பண்றது பாருங்க, ஸ்வேர். அது அப்படியே தான் பேருக்கு அதுதான். அந்த 4 and 5 வந்து அது ரொம்ப சிம்பிளான இதுதான். இப்ப கொட்டுறது, ஸ்டிங். ஸ்டங் நல்லா பாத்துங்க. ஸ்டங் தான். ஆனா இங்க ஸ்டங் கொட்டுறது. அதே மாதிரி இங்க பாக்குறோம் ரிங், ரேங் மாறு பாருங்க, ரங். இதேதான் சிங். ரொம்ப முக்கியமான வார்த்தை, அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணோம். 4 and 5 நான் பண்ணல. நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். எனக்கு 4 and 5 ரொம்ப ஈஸி தான். நம்ம ஒரு இன்னொரு 4 நிமிஷம் இருக்கு, முடிஞ்ச அளவு கவர் பண்ணிடலான்னு பாக்குறேன். 4 and 5 வந்து you can quickly fill it up. Stride, கம்பீரமா நடக்கிறது. Strode, அந்த ரைடு வந்து பாத்தீங்களா, அதான் ஸ்ட்ரைடு. அதுல ஸ்ட்ரைட்னா என்னங்க சார் மீனிங்? கம்பீரமா நடக்கிறது. ஓகே. ஹாரி பாட்டர் மூவிஸ் எல்லாம் பார்த்து ஏகப்பட்ட வாட்டி இந்த வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மூவிஸ் நீங்க வந்து மூவிஸ் பிடிக்கும்னா நிறைய இதை வந்து ஈஸியா கொண்டு போகலாம். கவனமா நடக்கிறது, கவனமா பார்த்து பார்த்து நடக்கிறது. ஃப்ராட், ஃப்ராடன். ட்ரெட்னா காலை நல்லா தடம் பதிச்சு நடக்கிறது. ஸ்டீல், இது சொல்ல முடியுமா? ஸ்டோல், அருமை அருமை. ஸ்டோலன், அப்புறம் ஸ்டீலிங், ஸ்டீல்ஸ் போடுங்க. You can do few more here. Spoil. இப்ப பாருங்க, ஸ்பாயில்டுங்கிறது யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பாயில்டுங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பாயில்டு சைல்டு, இது அமெரிக்கன்ஸ் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பாயில்டுங்கிறது இந்தியால அடிக்கடி யூஸ் பண்றது, ஒரிஜினல் பிரிட்டிஷ் இதுதான். ஸ்பில்,
நல்லா பாத்துக்கோங்க. இத ஸ்பில்ட்னு படிக்கலாம். ஸ்பில்டு ரெண்டுமே படிக்கலாம். பாருங்க, ஸ்பெல் படிக்கலாம், ஸ்பெல்டுன்னு படிக்கணும். இது மெயினா பாக்குறது வந்து ரெண்டுமே தப்பு இல்ல, ரெண்டுமே வந்து வழக்காடல்ல இருக்குங்கிறது தான். ஸ்பீடுங்கிறது வந்து ரொம்ப ஸ்பீடா போறான் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து வேர்பு. ஸ்பெட்னு படிக்கலாம், ஸ்பீடுன்னு ஸ்பெட்னு படிக்கலாம், ஸ்பீடுன்னு படிக்கலாம். ஸ்மெல் நல்லா பாத்துக்கோங்க. இது ஸ்மெல்டு, நீங்க இப்படி போடுங்க, ஸ்மெல்ட் போடுங்க. அப்படின்னு படிச்சு இந்த மாதிரி வார்த்தை இருக்கு இல்லையா, ஸ்லிட். அப்படியே ஸ்லிட் பண்றது அப்படின்னா தெரியும், த்ரோட்டை ஸ்லிட் பண்ணுவாங்க. இது வந்து ஓட்ட போடுறதுதான் ஸ்லிட். ஸ்லிட் ஸ்லிட் ஸ்லிட். அதே மாதிரி ஸ்பிளிட் வந்து ஸ்பிளிட்டடுங்கிற வார்த்தை இல்லை, ஸ்பிளிட் 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 ஸ்பிளிட். டெஃபினட்டா நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணிட்டு நம்ம வந்து அந்த பாக்கி உள்ள 8 ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். இதுல அது நம்ம செஷன் 3ல பண்ற மாதிரி இருந்தது, நம்ம பண்ண முடியல. நாளைக்கு பண்ண. இப்ப நாளைக்கு உங்களுக்கு ஓகேவா? இல்ல 11:30 நாளைக்கு 11:30 ஓகே சார். 11:30 to 1 பண்ணிக்கலாம். எனக்கு 4:30க்கு ஒரு கிளாஸ் இருக்குது, அதனால ஐ நீட் டு கெட் ரெடி. ஆனா இதை வந்து உங்களுக்கு அனுப்புறேன். இதுதான் செஷன் 3. நம்ம இது வச்சிருக்கிறது தான் செஷன் 3-ஆ வச்சுக்கோம். 2 செஷன். நாளைக்கு நம்ம இதுல உள்ளது பாக்கி முடிச்சிட்டு அந்த 12 ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்துடலாம். we can do it tomorrow. ஓகே ஷூர் சார். எனக்கு ஹோம்வொர்க்குங்க சார். ஹோம்வொர்க் ரொம்ப சிம்பிள். இது அப்படியே படிச்சாலே போதும், இது அப்படியே படிச்சாலே வந்துடும். பாருங்க, கிளாஸ் 3, இந்த கிளாஸ் 3 இதை பார்க்க வேண்டாம். ஏன்னா அப்ப நாங்க ஆரம்பிச்சோம், நீங்க இல்லைங்கிறதுனால விட்டுட்டோம். இது பண்ணிக்கிறீங்க. இக்னோர் அப்படின்னு மட்டும் போட்டு இந்த கிளாஸ் 3ல நீங்க இதை அப்படியே எனக்கு அது படிச்சு காட்டணும். நிறைய வேர்ட்ஸ் நீங்க இனிஷியலா கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் நீங்க இல்லை, அதுக்கப்புறம் வந்துட்டீங்க. அதனால நீங்க பாருங்க, அதை பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம வந்து படிச்ச ஆடியோ படிச்சு காட்டினாலே போதும். ஓகே ஷூர் சார். எங்களுக்கு ஹோம்வொர்க் 1 ஹோம்வொர்க் 2 நாங்க அனுப்பிச்சிருந்தோம். நீங்க பார்த்தேன் உங்களோடது ஹோம்வொர்க் 1, உங்களோடது பார்த்தேன். 2 நான் பார்க்கல இன்னும். ஹோம்வொர்க் 2 வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல 2 வந்து வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். நான் அப்ப பார்த்துறேன், அது பார்த்துறேன். வெரி குட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Thank you so much, sir. Thank you so much. Sure.